Now we are going to see LCM by prime factorization method. இதுக்கு முன்ன நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பருடைய LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு நம்பருடைய மல்டிபிள்ஸை எழுதி அதுக்கப்புறம் அதில் காமனாக இருக்கிற மல்டிபிள்ஸை சர்க்கிள் பண்ணி அதில் லீஸ்ட்டாக இருக்கிற அதாவது ஃபஸ்ட்டு வர மல்டிபிளில் தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி HCF நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் HCFல என்ன பண்ணோம், இப்போ 3 நம்பருடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த 3 நம்பர்லையுமே காமனாக இருக்கிற நம்பர்ஸை எடுத்து எழுதி அதை மல்டிபிள் பண்ணி HCF கண்டுபிடிச்சோம். இப்போ LCMல என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ 12, 18, 24, 36 இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய LCM கண்டுபிடிக்கணும். We want to find LCM of 12, 18, 24, 36 by prime factorization method. So first நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நம்பருடைய prime factorization கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 12 prime factorization prime factors யூஸ் பண்ணி சின்ன prime factorலேருந்து நம்ம அப்படி டிவைட் பண்ணிகிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம், ஏன்னா 12 வந்து 2 டேபிளில் வரும். 2, 6 2s are 12. அதுக்கப்புறம் 6 2 டேபிளில் வரும். 3 2s are 6. அதுக்கப்புறம் 3 டேபிளில் 1 3s are 3. கோஷன்ட் 1 வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிற மெத்தடு. அடுத்து நெக்ஸ்ட்டு 18 2 டேபிளில் வரும். அதுக்கப்புறம் 9 2s are 18. 9 2 டேபிளில் வராது. அப்புறம் 2க்கு அடுத்த ப்ரைம் ஃபேக்டர் 3. ஸோ 3 டேபிளில் 3 3s are 9. இப்போ 3 1s are 3. அதுக்கப்புறம் நம்பர் 24. இப்போ 24 ஈவன் நம்பர், அதனால நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோம். 1 2s are 2 பாருங்கள், 1 2s are 2, 2 2s are 4. அதுக்கப்புறம் 12 2s are 24 நமக்கு தெரியும், எழுதிட்டோம். அடுத்து மறுபடியும் 2 டேபிள், ஏற்கனவே வந்த நம்பரே வருது பாருங்கள். 6 2s are 12, மறுபடியும் 2 டேபிள். 3 2s are 6, 3 டேபிள் 1. தென் 36 2 டேபிள் தான் எடுக்கிறோம். ஈவனாக நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்லேருந்து போகிறதுனால 2 ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். இப்போது 3 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிள் சொல்கிறோம். 2 1s are 2. இங்கே ரிமைண்டரை 6 பக்கத்தில் எழுதும்போது 16. 8 2s are 16. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2 டேபிள். 9 2s are 18. இப்போ 9 2 டேபிளில் வராது, அதனால் 3 டேபிள். 3 3s are 9. மறுபடியும் 3 1 3s are 3. இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பின்னாடி ஒவ்வொரு நம்பருடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். இப்போது 12 equal 2 into 2 into 3. அடுத்து 18 2 into 3 into 3. அடுத்து 24 2 into 2 into 2 into 3. next 36 2 into 2 into 3 into 3. சரி, இப்போது HCFக்கும் LCMக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? HCFாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 4லையும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்து அதுதான் HCFன்னு சொல்லுவோம். இப்போ HCFன்னு சொல்லும்போது இங்கே 4லையும் 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே இன்னொரு 2 இல்லை. அதனால் ஆன்சர் என்னவாக வந்திருக்கும், HCFக்கு 2 மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் LCM எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இப்போது 4லையும் காமனாக இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு சர்க்கிள் பண்ணுங்கள். பாருங்கள், 4லையும் காமனாக இருக்கிறது 2 2 2
அந்த 4 2க்கு பதிலாக ஒரு 2 மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 4ல் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இங்கே 3லேயும் காமனாக இருக்கிறதா எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு 2 இருக்குது, இதில் 2 இல்லை, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2. ஸோ ஃபஸ்ட்டு 4லேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு அப்புறம் 3ல் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்து இந்த 3 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 4 3க்கு பதில் ஒரு 3 எழுதுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 4ல் காமனாக இருக்கிறத எழுதணும்னு சொன்னேன். அட்லீஸ்ட் 3ல் காமனாக இருந்தாலும் அதுக்கு பதில் 1 தான் எழுதணும்னு சொன்னேன். இப்போது 2ல் காமனாக இருந்தாலும் அதுக்கு பதில் ஒரு நம்பராக எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த 2 3க்கும் பதிலாக ஒரு 3. இப்போ கடைசியாக காமனாக இல்லாமல் எந்தெந்த நம்பர் தனியாக இருக்கோ அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ என்ன சொன்னேன்னா, அதாவது எப்படி எப்படின்னா 4லேயும் காமனாக இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். 4ல் மட்டும் காமனாக இருந்தால் எழுதுறது இல்லை, அட்லீஸ்ட் 3ல் காமனாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக 1 எழுதுகிறோம். 3ல் மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் 2ல் காமனாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிட்ட பின்னாடி கடைசியாக தனியாக இருக்கிற நம்பரையும் தனியாக எந்தெந்த நம்பர் இருக்கோ அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா அதுதான் LCM of 12, 18, 24, 36. Now multiple these numbers. 2 into 2 4, 4 into 3 12, 12 into 3 36, 36 into 2 72. So 2 into 2 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 2s are 72. So LCM of 12, 18, 24, 36 is 72. So prime factorization மெத்தடை யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி எழுதிட்டு, இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 4லேயும் காமனாக இருக்கிற நம்பர் அட்லீஸ்ட் 3லனாச்சும் காமனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த 3லேயும் காமனாக இருந்தால் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் 2ல் காமனாக இருந்தாலும் அதுக்கு பதில் ஒரு நம்பர். இந்த மாதிரி எழுதிட்டு கடைசியாக காமனாக இல்லாமல் தனியாக இருக்கிற நம்பரையும் நம்ம எடுத்து எழுதிட்டு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா அதுதான் LCM of that number. இப்போ LCM வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது அதே நம்பருக்கு LCM காமன் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். காமன் டிவிஷன் மெத்தடில் LCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரோவில் கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லா நம்பரையுமே ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அதாவது சின்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லேருந்து டிவைட் பண்ணிட்டு போகிறோம். இப்போது இங்கே நம்ம ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறோம், ப்ரைம் ஃபேக்டர் நம்பரை. அந்த நம்பரை எப்படி சூஸ் பண்ணணும்? எல்லா நம்பரும் அந்த நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணுமா எப்படி அப்படின்னா, எல்லா நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எல்லா நம்பரும் டிவைட் ஆகலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் அந்த டேபிளில் வர மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த எந்த நம்பரில் அது டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ சம்மை போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போது 12, 18, 24, 36 இது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ சின்ன ப்ரைம் ஃபேக்டர்லேருந்து தான் நம்ம போகிறோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் 2வை எடுத்துக்கிறோம். இப்போ 2வை எடுத்து 2 டேபிள் சொல்கிறோம். 12 வரைக்கும் 6 2s are 12, 18 இருக்குது, 9 2s are 18, 24, 12 2s are 24, then 36, 18 2s are 36. இப்போ பாருங்கள் 6, 9, 12, 18
இதில் 6, 12, 18 இது 3 2 டேபிளில் வரும், 9 2 டேபிளில் வராது. அப்படி இருந்தாலும் 3 நம்பர் 2 டேபிளில் வரதுனால நம்ம 2வையே சூஸ் பண்ணுறோம். அப்போ 2வை சூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேபிள் சொல்கிறோம், 6 வரைக்கும் 3 2s are 6. இப்போது 9 2 டேபிளில் வராது. அப்படி வராத நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து 12 2 டேபிளில் சொல்லும்போது 6 2s are 12. இங்கே 9 2s are 18. இங்கே பாருங்கள், இப்போது 6 மட்டும்தான் 2 டேபிளில் வரும். மற்ற 3 நம்பரும் 3 9 9 இது 3மே 2 டேபிளில் வராது. இருந்தாலும் நம்ம 2வை எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 டேபிளில் 6 மட்டும் வரும். இப்போது சின்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸை வந்து 2வெல்லாம் நம்ம முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டருக்கு நம்ம போகணும். 2 டேபிளில் வர நம்பரை எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரைம் ஃபேக்டருக்கு நம்ம போகலாம். இப்போது மறுபடியும் 2 டேபிள் சொல்லும்போது 2 டேபிள் வராத நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். 3 9 இப்போ 6 இருக்குது, 3 2s are 6, 9 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாமே 3 டேபிளில் வரும். 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 3. ஸோ 3 டேபிளில் வரதுனால நம்ம 3 எடுத்துக்கிறோம். 1 3s are 3, 3 3s are 9, 1 3s are 3, 3 3s are 9. இப்போது 1 1 வந்ததை அப்படியே விட்டுடுறோம். இப்போது 1 அப்படியே எழுதிக்கலாம். 1 3s are 3, 1 1 3s are 3. இந்த மாதிரி ஸ்மால் ப்ரைம் நம்பர் ப்ரைம் ஃபேக்டர்லேருந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லைங்களா. இது எது வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னா எல்லா கோஷன்ட்டும் 1 1 1 அப்படின்னு வர வரைக்கும் இதை நம்ம பண்ணி முடிச்சிடுறோம். இப்போது எல்சிஎம் ஆஃப் 12 18 24 36 அப்படின்றத இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். 2 into 2 into 2 into 3 into 3. இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும் ஏற்கனவே பார்த்தோம். 2 into 2 4, 4 into 2 8, 8 into 3 8 3s are 24. அதுக்கப்புறம் 24 into 3 72, 4 3s are 12, 2 3s are 6 plus 1 72. ஸோ இப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி என்ன இத்தனை நம்பர் இருக்கே அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. இப்படியே நம்ம 2 2s are 4, அதுக்கு 4ஓட 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். அது வர ஆன்சரோட அடுத்த நம்பர் என்னவோ அதை மல்டிப்ளை பண்ணுறோம். வர ஆன்சரோட அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். இன்னும் நம்பர் இருந்தாலும் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே சைடு ஒர்க்கில் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நார்மலாக மல்டிபிள்ஸை எழுதி அதில் எப்படி காமன் மல்டிபிளும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மெத்தடையும் இதுக்கு முன்னே வீடியோஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக காமன் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ.